ஒரு ஆள் ஒது செய்கிறார், ஒது செய்து துவா செய்கிறார் என்றால் அந்த துவாவுக்கு என்று ஒது இல்லாத நேரத்தில் உள்ள துவாவுக்கும் ஒதுவுடைய துவாவுக்கும் மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஷஹாதத்தினுடைய பாக்கியம் கிடைக்குமா? யுத்த களத்தில் ஷஹீத் ஆகிறாரே, ஷஹாதத்தினுடைய சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இனி இஸ்ததஅத அல்லா தபீத இல்லா அலா வுதுஇன் ஃபஃஅல், ஒதுவோட உங்களுக்கு தூங்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒது செய்து தூங்குன்னு சொன்னாங்க. ஒது செய்து நீங்க தூங்க கொஞ்சம் சடைவா இருக்குது, சோம்பலா இருக்கு, தூக்க போற நேரத்துல தண்ணி பட்டா தூக்கம் காஞ்சிடக்கூடாது. சில பேருக்கு ஒது செய்தாதான் நல்ல தூக்கம் வரும். ஒது செய்தாதான் என்ன செய்யும், உடம்புல ஒரு குளிர்ச்சி ஏறினா அவர் சீக்கிரம் தூக்கம் வந்துடும். அதனால நம்ம அதுக்காண்டி ஒது செய்யல, அவருடைய திருப்திக்காக. அனுசந்தானத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் இரவு நேரத்தில் படுப்பதற்கு முன்னால் ஒது செய்து கொண்டு படுப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அப்படி செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதர் உதவிலே இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவருடைய கடைசி நேரத்தை ஆக்கினான்னு சொன்னா உரத்திய ஷஹாதா, ஷஹாதத்தினுடைய பாக்கியம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஷஹாதத்தினுடைய பாக்கியம் அவருக்கு வழங்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, அது மாதிரி பயங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுன்னு சொன்னார். சைத்தானிலிருந்து மாத்திரமல்ல, பயங்களிலிருந்தும் நம்மை கூட பாதுகாக்கிறது. சுவனத்தில் சல்லாசலம் போகும் பொழுது அனசருடைய பிலால் காலடிக்கு சத்தத்தை கேட்டாங்க. என்ன பிலாலே, அங்க அவங்களுடைய சத்தத்தை கேட்டனே, அப்படி என்ன விசேஷமான ஒரு அமல், என்ன உங்கள்கிட்ட விசேஷமான காரியம் இருக்கிறது என்று கேட்ட பொழுது வலா அஸாபனி ஹதஸுன் இல்லா தவல்லது, எனக்கு ஒது முடிஞ்சின்னா உடனே ஒது செய்திருவேன், ஒது செய்துட்டு நான் ரக்காத் தொழுதுருவேன்னு சொன்னான். அதனால இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பது சோனலோகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை தேடி தந்தது என்று சொன்னார். அது மாதிரி மலக்குமாருடைய துஆ இருக்குது. நான் வேக வேகமா சொல்கிறேன், மலக்குமாருடைய துஆ இருக்கிறது. யார் அல்லாஹும்ம ஃபில் லிஅப்திக ஃபுலான், ஒரு மலக்கு பக்கத்துல உட்கார்ந்து துஆ செய்றான், யா அல்லாஹ் அவருடைய அடியாருடைய பாவங்களை மன்னிச்சிரப்பே, அவருடைய பாவத்தை மன்னிச்சிரப்பே என்று ஒது செய்து கொண்டு ஒருவர் இருக்கின்ற நேரத்தில் அவருக்காக மலக்கு துஆ செய்கிறான். அதனால ஒதுவுல பரதுகளை சுன்னத்துகளை அதனுடைய ஆதாபுகளை எல்லாம் பேணி நாம் செய்ய வேண்டும். ஒதுவுடைய பரதுங்கிறது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுஹப்ல 6 விஷயம். அதாவது பொதுவாக முகம் கழுகிறது, 2 கைகள் கழுகிறது, தலைக்கு மசாஜ் செய்கிறது, காலை கழுகிறது, இதான் ஒதுவுடைய பொதுவான பரது. முகம் கழுகிறது, கையை கழுவுறது, கழுவுமா சுத்தி இப்படி சொல்லலாம் தெரியாது, அவ்வளவுதான். முகத்தை கழுவுவோம், அப்புறம் கைகளை கட்டுவோம், தலைக்கு மசாஜ் செய்வோம், அப்புறம் காலை கழுவுவோம். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 கூட்டி சொல்றாங்க, நியத் வைக்கணும், 2 தர்தீபா செய்யணும். நியத் என்ன, ஒது நியத் இல்லாம எந்த அமலும் இல்லைங்கிறதுனால நியத் வருதுங்கிறாங்க. அது மாதிரி அல்லாஹ் தஆலா முதல்ல ஓதப்பட்ட ஆயத்திலே இதா கும்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு வஜூஹக்கும், முகத்தை கழுவுங்கள், வஐதியக்கும், கரங்களை கழுவுங்கள் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கழுகுற தொடர் அல்லாஹ் சொல்லல. 3வது வசனுக்கு போயிட்டான், அவர் 4வது கழுகுறதுக்கு வந்தான். கழுகுறதுடைய தொடரா அல்லாஹ் சொல்லி முடிக்கல. எனவே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடர்ல முதல்ல அல்லாஹ் தஆலா முகத்தை கழுவ சொன்னான், கையை கழுவ சொன்னான், அப்புறம் வசனம் செய்ய சொன்னான், அப்புறம் காலை கழுவ சொன்னான். எனவே தர்தீப் அவசியம். இந்த தர்தீப் பரந்துங்கிறதையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூடுதலா 2 விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. அருமையான பெருமக்களே, எந்த தொழுகையும் கூடாது ஒது இல்லாட்டா. ஒது இல்லா, ஒதுங்கிறது ஃபர்து. தொழுகைகளுக்கும் குர்ஆனை தொடுவதற்கும் தவாஃப் செய்வதற்கும் எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, ஃபர்தான சுன்னத்தான ஜனாஸா எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, ஒது இல்லாமல் தொழுகை என்பது இல்லை. அது மாதிரி ஒது இல்லாமல் தவாஃப் என்பது கிடையாது. சஈல கூட ஒது முறிஞ்சின்னா கொஞ்சம் அப்படியே செய்திடலாம், செய்து முடிச்சிடலாம். சஈய தவாஃப் சஈ 2 இருக்குது இல்லையா, ஹஜ்ஜில உம்ராவுல. இதுல சஈல கூட இடையில ஒது முறிஞ்சிச்சுன்னா அந்த சஈயை தொடர்ந்து நம்ம நிறைவேற்றி முடிச்சிட்டோம்னு சொன்னா சஈ கூடிரும். ஆனா ஒது இல்லாம தவாஃப் கூட, தவாஃப்ல ஒது இல்லைன்னு சொன்னா தவாஃப் முடிஞ்சு போயிடும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒது செய்துட்டு வந்துதான் அது விட்டதுல இருந்து தொடரணும். 3 தாண்டி இருந்தா இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம செய்யணுங்கிறது மார்க்க நமக்கு சொல்கிறது. அதனால தவாஃப்ல ஒது என்பது ஃபர்து, தொழுகையில ஃபர்து, குர்ஆனை தொடுவதற்கு ஃபர்து. ஓதுறதுக்கு ஒது இருக்கணுங்கிறது இல்லை. ஒது இருந்தா ரொம்ப நல்லது, ஆனாலும் தொடுவதற்கு ஃபர்து. அது மாதிரி ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம என்ன கேட்கலாம், நஜீசர் கால் பட்டுருச்சு, வேட்டையை முட்டுக்கு மேல தூக்கிட்டேன், ஒது முறிவான்னா கேட்கறது இல்லையா? ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டோம்னு வைக்கிறேன், அதுக்கு மேல வேற எதையும் கேட்க மாட்டேன். முன்பின் துவாரங்களில் இருந்து மலம், ஜலம், காற்று இதுபோல் ஏதாவது ஒன்று பிரிஞ்சா ஒது முறியும். ஒது முறியக்கூடிய காரியங்கள் என்று நான் பார்த்தோம் என்று சொன்னால், ஒது முறியக்கூடிய காரியங்கள் என்பதை பொறுத்து முன்பின் துவாரங்களின் வழியாக மலமோ ஜலமோ
அது மாதிரி காற்றும் சில வயசான ரொம்ப வயதான நிலையில் ஆகும் பொழுது நம்முடைய அறியாம என்ன செய்யும், ஒரு மனிதருக்கு உண்டான நிலையிலே முன்பின் துவாரங்களில் இருந்து ஏதாவது காற்று பிரிச்சு அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னாங்க. சில பேருக்கு சிறுநீர் வரக்கூடிய வழியாக கூட காத்து வரும், நோயினுடைய ஒரு நிலையின் காரணத்தினால். அப்படி ஏதாவது வந்தாலும் கூட உதவு என்பது முறிந்து போய்விடும். இரண்டாவது, உடல் சாய்ந்து உறக்கம். நல்ல சம்மணம் போட்டுட்டு சில பேர் தூங்குற அப்படி தூங்கினா இல்லை, கொஞ்சம் சரிஞ்சாலும் சரிஞ்சுக்கிட்டு காலங்க தூக்கிட்டு சாஞ்சிட்டு அப்படி ஒரு தூக்கம் தூக்கிட்டு தூங்கின மாதிரி தெரியல, முடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி பல மணி நேரம் தூங்குற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி பல மணி நேரம் தூக்கிட்டேனா. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான், 100 வருஷம் தூங்க வச்சான். எழுந்திருச்சு கேட்டானா, எவ்வளவு நாள் தூங்குனியா? ஒரு நாள் தூங்கி இருப்பேன். ஒரு நாள். நம்மளும் அப்படி பல பேர் மனக்கடிகளை மணிக்கணக்கில் தூங்கிட்டு கொத்துவா ஆரம்பிச்சவரு வயான ஆரம்பிச்சவரு தூங்கிட்டு தக்பீர் கட்டு போய் எழுப்பினா தூங்குன மாதிரி தெரியலையேங்கிறோம். அப்படி இல்லை. அதனால தூக்கம் என்பது சாய்ந்து உடல் சாய்ந்து தூக்கம் வந்தா உதவு முடிச்சு போடும். உதவு முடிச்சா அவர் என்ன இருக்கு, சும்மா கூட. அதனால அதுல ஒரு கவனமா இருக்கணும் உதவி முடிக்கக்கூடிய காரியங்களில். அது மாதிரி பைத்தியம் வந்து விட்டால், மயக்கம் வந்து விட்டால், உஷார் இல்லாத நிலையில மயக்கம் வந்துருச்சுன்னா அதுவும் உதவு முடிச்சு போடும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஹரம் இல்லாத நிலையிலே ஒரு பெண்ணை தொட்டார். மஹரம் இல்லாத, நமக்கு நிக்காஹ் செய்வதற்குண்டான ஹலால் இல்லாத நம்முடைய மனைவி ஹலால், அதாவது தாய் ஹலால் இல்லை, தாய் ஹலால் இல்லை, அவங்களாம் தொடரலாம். யார் மஹரமோ அவர்களை தொட்டார், அவர்களை தொடும் பொழுது மஹரம் இல்லாத பெண்களை தொடுகின்ற காரணத்தினாலே ஒது என்பது முறிந்து போய்விடும். அது மாதிரி நம்முடைய இன உறுப்புகளை தொடும் பொழுது ஒது முறியும் சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆய்வின் வழியாகவும் சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, ஒது என்பது எல்லா விதமான மேன்மைகளுக்கும் காரணம். நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் உற்சாகத்தை தருவதோடு ரப்பினுடைய நேசத்தை தருகிறது. ஒது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தருகிறது. அதனால்தான் துஆ ஓதுறோம், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிகி ஸாலிஹீன் என்று ஒரு முடிச்சு நம்ம அப்படி ஒரு துஆ ஓதுறது கூட மார்க்கம் நமக்கு நடைமுறையாக்கி தந்திருக்கிறது.